நமச்சிவாய வாழ்க. நேற்றைய பதிவிலே குரு என்றால் யார் என்று பார்த்தோம். சரி, யாருக்கு இந்த விதமான குரு கிடைப்பார்? எல்லாருக்கும் கிடைப்பாரா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் யாரையோ குருங்கிறோம். ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த திருடருக்கு நல்ல திருட கற்றுக் கொடுக்கற கூட குரு தான். அவருக்கும் குருன்னு தானே பேரு. ஒரு சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்கிறார், தனக்கு இணையாக அந்த முதலில் கூறிய திருடரின் குரு தனக்கு இணையாக திருடுவதில் தன்னை விட சிறந்தவனாக சீடரை மாற்றுகிறார். இந்த சிலம்பாட்டம் கற்றுத்தவர் தன்னை விட சிறந்தவராக தன்னுடைய மாணாக்கரை உருவாக்குகிறார். அப்படித்தானே ஒரு தொழில் நிறுவனத்திலே தனக்கு வாரிசாக ஒரு வேலையாளை ஒரு உருவாக்கினால் அவரும் குரு. தனக்கிணையான ஒரு முதலாளியை உருவாக்குகிறார். இப்படி இந்த குரு என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக தன்னிடமுள்ள அனைத்தையும் சொல்லித்தந்து அந்தந்த உயிர்களை பக்குவ நிலைக்கேற்ப மேலே கொண்டு செல்கிறார்கள். ஒரு தச்சு வேலை செய்கிறோம், அவர் தன்னுடைய மிக சிறந்த அந்த தொழில் நுணுக்கங்களை ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவருக்கு குருன்னு பேரு. ஏன்னா தனக்கு தெரிந்த அனைத்தையும் தன்னை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணாக்கருக்கு பயிற்சி வைக்கிறார். இத்தன்மையுடையவர் குரு. இதற்கே தவம் செய்யணும், நல்ல வாழ்வியலை கற்றுக்கொள்ள கொடுக்க இதுக்கே தவம் செய்யணும். உணவு சார்ந்த உணவுக்கான வழிகளை காட்டக்கூடிய நிகழ்ச்சிக்கே ஒரு தவம் செய்தால் அவர் சிறந்த ஒரு தொழில் கற்றுத்தரக்கூடிய குரு கிடைப்பார் என்றால் நாம் பிறவா நிலை அடைவதற்கு என்ன செய்தால் இந்த குரு கிடைப்பார்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, இந்த குருவை பற்றி எப்படி கிடைப்பார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த உலகிலே 3 கண்கண்ட திருமேனிகள் இருக்கிறார்கள். நம் கண்ணினால் பார்க்கக்கூடிய இறைவனுடைய சிவத்திருமேனிகள் 3 இருக்கு. ஒன்று தாய், 2வது தந்தை, 3வது குரு. அந்த பெரிய புராணம், திருவிளையாட புராணம் அதெல்லாம் சொல்ற கதையடிக்கிறாள்லாம் கிடையாது. குருனா அந்த குருவின் சிறப்புத்தன்மையுடையவர்கள். கதையடிக்கிறவங்க இருந்தாலும் அந்த குருவை போன்ற அந்த குருவின் தன்மைகள் பதிவிலேயே கண்டோம் அல்லவா? அதுபோல சிறந்த தன்மையுடையவர்கள் அவர்கள். நமக்கு ஒரே தடவை நமக்கு இப்படி இருடான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய மனத்தில் இருந்து நம் செயல்களை நெறிநடத்துவார்கள். ஆத்மலயிப்புடன் ஆசானை நினைத்தால் நம் வாழ்வின் குழப்பங்கள் நீங்கும். எங்கள் ஆடூர் ஐயா எப்படி மனதில் இருந்து வழிகாட்டுகிறார் என்றால், அவருடைய கருத்துக்கள் எமக்குள் பதிந்து போய் என்னை அறியாமலே பதிந்து போய் வாழ்வியலே சூழ்நிலைகளே வெளிப்படுகிறது. ஆக அவர் குரு. அடுத்து நம் கண்முன்னால் காணக்கூடிய இறைவனுடைய உருவச் சிலைகள், திருமேனிகள், அது எந்த காளியாக இருந்தாலும், மாளாக இருந்தாலும், சிவமாக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும் ஒரு முறையேனும் மனம் லயிக்க தியானித்து வழிபட வேண்டும். அப்பொழுது அந்த திருமேனிகள் நம்ம அப்பா அம்மையே ஒழுங்கா பார்த்துட்டா தானே அப்பா அம்மா நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க. குரு சொல்றதை கேட்டா தானே மதிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மனலயிப்போட அவங்க அப்பா அம்மா கிட்ட குரு கிட்ட பழகலைன்னா நம்ம கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அப்பா அம்மா குருன்னா இவங்க அருள் வடிவானவர்கள், நம்மிடத்து எதையும் எதிர்பார்க்காதவர்கள். அதுபோல இந்த இறை திருமேனிகளும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை, அதுவாக நமக்கு அருளக்கூடியது. ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த 3 கண்கண்ட திருமேனிகளை கோணோபநிடதம் கூறுகிறது. அடுத்து இந்த வேத காலத்திலே வேதங்கள் நெருப்பை தவிர வேற எந்த தெய்வத்தையும் குறிப்பாக இப்படி என்று உணர்த்தவில்லை. இயற்கையுள்ள அனைத்தும் இயற்கையின் சக்தியின் வடிவங்களாக நம்முடைய மறைகள் பேசுகின்றன. நாம் செய்யக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் பெரும்பாலும் எல்லா மதத்திலும் இருக்கு. எதா இருந்தாலும் அதை கற்றுத்தர குரு வேணும். சரி, நான் கூறிய அந்த சத்குருவை, அந்த குரு நம்மளை பார்த்ததும் என்ன எப்படி ஆகும்னா,
மிக சிறந்த ஒரு அற்புதமான விளக்கம். சர்க்குருவை தரிசித்து நீங்க கும்பிட்டா போதும், அந்த பக்குவமான குருவை நீங்க தரிசித்த உடனே நம்முடைய ஆன்மாவை பற்றியுள்ள பேராசை, கோபம், கஞ்சத்தனம், பெரிய ஆணவம், மதம், மாச்சரியம், கொலை ஆகிய 7 தீக்குணங்களும் நம்மை விட்டு விலகிடும். என்ன, சர்க்குருவை பார்த்தா போதும், நீங்க பக்குவப்பட்டுருங்க சாமி. சர்க்குருவை தரிசித்த ஆன்மாவை காமம் என்கின்ற பேராசை, கோபம், உலோபம், யோகம், மதம், மாச்சரியம், கொலை ஆகிய 7 தீக்குணங்களும் பற்றவே பற்றாது. யாரையாவது இதுல ஏதோ ஒன்று பற்றியிருந்தா கூட அவங்க முறையான குருவும் கிடையாது, அல்லது அவனை சர்க்குருன்னு சொல்லிக்கிறவனும் குரு கிடையாது, அவனை குருவாய் ஏத்துக்கிட்டவனும் உருப்பட முடியாது. சரி, அப்படிப்பட்ட குருவை எவ்வாறு காண்பது அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. நால்வர் சைவ சமயத்திலே நால்வர் எவ்வாறு குருவை தரிசித்தனர் என்பதை அறியும் முன்பாக திருமூலர் கூறார், சிவமாம் தன்மை பெற்ற குரு எப்படி இருப்பார்னு. ஈஸ்வரனுடைய சிற்சக்தி எங்கெல்லாம் வியாபித்து பல இடங்களிலும் கலந்திருந்தாலும் சர்க்குருவாகிய தத்துவஞானியாகிய குருவின் வாயிலாக வெளிப்பட்டு தன் எதிர்ப்பற்ற சீடன் முதலோர் மலங்களை நெருப்பாக்கும், பஸ்பமாக்கும், அழிக்கும் இயல்புடையது. அவர் பார்த்தாவே நம்முடைய எல்லா இருவினையும் அழிந்து போகும். அப்படிப்பட்ட இயல்புடையது குருவுடைய பார்வை. அப்படி யாராவது நம்மளை பார்த்து நம்ம இருமலம், ஆணவ மலம், கண்ம மலம், மாயை மலம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க இருந்தால் கண்டிப்பா நீங்க குருன்னு சொல்லிக்கிறவர் குரு தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அப்படி ஆகலைன்னா அவர் குருங்கிற வார்த்தைக்கு பொருந்தாதவர். ஆக இவர் பார்த்த உடனே அனைத்து மலங்களும் நீங்கி மலங்களையும் நீக்கி நம்மை பக்குவப்பட செய்வதால் இவர் என்ன செய்வாரு, இவர் அருள் பெற்ற ஆன்மாக்கள் உலகாயுதமான பொன், பொருள், போகம் முதலிய மாயையால் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அடையாது. என்ன, எப்படி ஒரு அற்புதமான விளக்கம் திருமூலர் கூறுகிறார். ஈஸ்வரனது சிற்சக்தி எல்லா இடங்களிலும் இருந்தாலும் சர்க்குருவாகிய தத்துவஞானியாகிய குருவின் வாயிலாக வெளிப்பட்டு தன் எதிர்பட்ட சீடன் முதலியோர் மலங்களை அழித்து சிறப்புடன் வாழச் செய்யும் சிறப்புடைய இயல்புடையதாகும். வேறு எந்த வகையிலும் வேறு எந்த பயனும் கிடையாது. இவர் அருள் பெற்ற ஆன்மாக்கள் உலகாயுதம் என்ற மாயையால் ஏற்படும் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாது. நம்ம எவ்வளோ பேரை குருன்னு ஓடுறோம், அப்படியாவது நிகழ்ந்திருக்கான்னு, நிகழ்ந்திருந்தா அவர் குரு. சரி, நால்வர் பெருமக்கள் குருவை எவ்வாறு கண்டார் நேற்று மேலோட்டமாக பார்த்தோம். இன்று குரு மாணிக்க வாசிட்டே நான் தான் குரு, நான் தான் சிவம்லாம் சொல்லிக்கல. இதுலயே இருக்கு, நம்முடைய மணிவாசுடைய திருவாசகத்தில் இருக்கிறது. முதலிலே சொல்கிறார், கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, திருப்பெருந்துறையிலே என்னை ஆண்டு கண்ட குருவாகிய ஒளி வீசக்கூடிய தாள்களை உடையவர் திருவடிகளும் முகமும் ஒளி வீசியதாம். குரு மனிதன், மனிதன் 3 சொல்லி நீ போட்டிருப்பார். பின்ன அன்பு என்கின்ற ஒளி வீசக்கூடிய திருவடிகளை உடைய குருநாதருங்கிறார். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அடுத்து சொல்வார், அருபரத்தொருவன் அவனில் குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்றெண்ணாதே. அவர் வந்தாரு, சாமானியமாக தான் இருந்தார், அந்த கோயில் காட்டுன்ட்டு போயிட்டார். ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து சாமியார் ஏதோ சொன்னாரு அப்படின்னா உருப்பட முடியாது. அவரே அந்த அருபரத்தொருவன் என்று உணர வேண்டும். சரி, அதை அவர் சொன்னாரா? சிவருமான் மணிவாசகா யாமே சிவம், குருவே சிவம், நான் தான் சிவன் அப்படி சொன்னாரானா? இல்லை. மணிவாசர் மிக தெளிவாக பேசுவார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, என் கண்ணால் அவரை பார்த்தேன்,
அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. அவருடைய கண்ணில் கருணை ஒளி, நாவில் அன்பு ஒளி, அவருடைய முகத்தில் ஞானத்தின் ஒளி, அவருடைய செய்கைகளில் ஒரே அன்புமயமான ஒளி, அவருடைய சொல் செயல் அனைத்தும் எனக்கு அமுதத்தை போன்ற என்னுடைய வினைகளை நீக்கி பிறவா நிலையை தரக்கூடியது என்கிறார். அருளணி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. கருணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கே பெருமை சேர்க்கும் வண்ணம் இருந்தாராம். அந்த கருணையிலே மிக சிறந்த கருணையாளராக இருந்தாராம் அவர். என்ன புவனியிர் சேவடி தீண்டினன் காண்க. அவருடைய பாதங்கள் பூமியிலே பட்டிருந்தது. அவருடைய தோற்றத்தையும் அவருடைய எளிமையையும் அவருடைய கருணையையும் கண்டு சிவனெனையானும் தேரினன் காண்க. இவர்தான் சிவபெருமான்னு அவர் தேறினாராம், தேறிட்டார். இவர் தான் சிவம், இவர் தான் குரு, இந்த நம் எதிர்ப்பவர் சிவபெருமான் தான் என்று மணிவாசகர் உறுதி செய்து கொண்டாராம். எவ்வளோ பெரிய விஷயம்ல. அந்த கண்ணில் கருணை, செயலில் கருணை, நாக்கில் அருள்வொளி தரக்கூடிய அருமையான வார்த்தைகள், சீரணத்து அன்பினால் எதையும் எதிர்பார்க்காத அருளும் தன்மையுடைமை, இத்தனையும் அவரோட பார்க்குறாரு. பார்த்ததுனால இந்த பூமியில வந்திருக்கிற இவர் தான் சிவருமான் அப்படின்னு தேறினேன் காண்க என்று பேசுவார். ஆக அப்படிப்பட்டவர் அவர்தான் குரு. இவர் எப்படி வருவார் அப்படிங்கிறதுக்கு, எப்ப முன் வந்து நிற்பாருங்கிறதுக்கு திருநாவுக்கரசர் அருமையான தேவாரம் தந்திருக்கிறார். விறகுள் தீயினன், விறகுக்குள்ள எப்படி தீ மறைஞ்சிருக்கதோ அது போல மறைஞ்சிருப்பார். பாலில் படு நெய் போல், பாலுக்குள்ள எப்படி நெய் மறைஞ்சிருக்கோ அது போல மறைய நின்றுள்ள. என்ன அது ஏன் நெய் போல்னானா, நெய்யில திரிய போட்டு பற்ற வச்சா ஜோதி தெரியும். ஆக விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன், உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அவரிடத்து ஒரு அப்பா மகன் எப்படி ஏதோ ஒரு உறவை அவரிடத்து காட்டி சுந்தரமூர்த்தி நாயனார் நண்பராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதையெல்லாம் கேட்டார் இல்லையா அவர். அதுபோல இங்கே அவர் இறைவன்பால் நாம் எப்படி நம் தாய் தகப்பனிடத்து பித்தலாட்டம் பேசாம பொய்யா நடிக்காம யதார்த்தமான மகனாக இருக்கிறோமோ, அதுபோல அவரிடத்து இருந்து அவருடைய அன்புங்கிற அந்த அவர்கிட்ட இருக்க நம் பாசத்தை உணர்வுபூர்வமான பாசமா இருக்கணும், உதட்டில் இருக்கக்கூடாது. என்ன உணர்வு கயிற்றினால் முருக திரும்ப அப்பா என்னங்கப்பா எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களே, அப்படி கடைய என்ன செய்வார், நமக்குள் இருந்து முன் நிற்பார் என்று திருநாவுக்கரசடியில் பேசுகிறார். ஆக இந்த குருவை காண வேண்டுமானால் இரண்டு முக்கியம். உணர்வு நிலை வேணும். நான் பெருமானை போன்ற செயல்திறமுடைய எதையும் என்னிடத்தை எதிர்பார்க்காமல் என்னை பக்குவப்படுத்தக்கூடிய குருநாதர் எனக்கு வேண்டும் என்ற உணர்வு நிலையை முகிழணும். ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள முகிழ்தனா லேசாவது, அப்படி மொட்டு விரியுது இல்லையா, அதுக்கு முகிழ்தல்னு பேரு. மல்லிகை முகிழ்ந்ததும்பாங்க. அந்த உணர்வு நிலை முகிழணும். அது நிகழாம இறைவனாகிய குருபிரானின் தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியன்றி உணர்வு நிலை பக்குவம் இல்லாத ஆன்மா சிவகுரு, நீங்க சொல்றீங்கள குருவே சிவம், அந்த சிவமாகிய குருவை அறிய முடியாது. பக்குவ ஆன்மாவே குரு தரிசனத்தில் ஈட்டப்படும் பயன்களாகிய கண்டு பார்க்கறது, கேட்கறது, சாப்பிடுறது, அதை ஆராயிறது, அதன் தன்மைகளை உற்று அறிதல், உணர்தல், அதாவது கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், இதுதான் இங்க கண்டு. அது கற்றல். கேட்டல் கேட்கறது. அப்புறம் என்ன பண்ணுறது, உள்வாங்குதல். உண்டுன்னா உள்ள போடுறதுக்கு உண்டுன்னு பேருக்கு. சோத்த சம்பந்தமான சமாச்சாரம் கிடையாது. அறிவை உள்வாங்கி கொள்ளுதல். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், அதற்கு தெளிதல். ஓ ஐயா சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, நம்ம இத்தனை நாள் இதை செய்யலையே, நீ கடைபிடிப்போன்னு தெளிவுடைய வேண்டும். அதற்கு பிறகு கற்றல், கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கூடல்.
நமக்குள் இருக்குனை உற்று நோக்கி அறிதல், இந்த 5 தன்மைகளை பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் ஒருபோதும் அடைய முடியாது. ஆன்மீகத்தின் பெயரால் பொருளீட்டவோ புகழீட்டவோ நினைக்கக்கூடிய இந்த சாமானிய திருவேடத்தினால் என்ன, நம்மை விட இந்த தெருவிலே பிச்சை எடுத்து செல்லக்கூடிய அடியார்கள், அந்த சிவ அன்பர்கள் என்ன எப்படி இருக்காங்க? பற்றற்று இருக்காங்க சாமி. கிடைச்சத்துல தூங்குறான், கிடைச்சது சிவாய நமன் போறான், கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான். வேற வீட்டில் போய் பெரும்பாலும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. சதா சர்வகாலமும் ஈஸ்வர நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களோடவா நம்ம திருவேடம் அணிஞ்சிருக்கோம். என்னையா பிச்சைக்காரங்களையும் சிவனடியாரையும் கம்பேர் பண்ற என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை ஏற்படுகிறது. நான் முன்பெல்லாம் இந்த பவானியிலே இந்த 61 விழாவிலே மிக சிறந்த வேடதாரிகளையும் மிக சிறந்த அந்த விழா கொண்டாட்டங்களையும் எங்கள் ஊருக்கு அருகில் வேற எங்கும் பார்க்க முடியாது. அத்தனை வேடதாரிகளையும் சிவ வேடதாரிகளையும் பார்க்க முடியாது. அந்த மக்களை மயக்கும் வண்ணம் பேசக்கூடிய அந்த ஜால வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் எங்கும் பார்க்க முடியாது. அந்த ஆலயத்திலே 61 திருமேனி இருக்கும் இடத்தையும் ஆலயத்தையும் அழகுபடுத்துவார்கள், அதையும் வேற எங்கும் பார்க்க முடியாது எங்கள் ஊருக்கு அருகில். அப்படி அந்த திருக்கூட்டத்தின் 7ஆம் ஆண்டு விழாவிற்கு அடியேன் சென்றிருந்தேன். அங்கு வேடத்திற்குத்தான் மதிப்பு இருக்கும், உண்மையான அன்புக்கோ எதுக்கோ மதிப்பு இருக்காது. பொன் பொருள் கொடுப்பவர்களுக்கு ஒரு குரு ஒரு மாதிரி நடந்துக்குவார், இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவார். ஆக நாமும் வேடம் போட்டு போனா தானே அப்படின்ட்டு நாமும் திருவேடம் அணிந்து நிறைய கழுத்து நிறைய ருத்ராட்சி மாலை அணிஞ்சிட்டு கிளம்புனேன். அப்பவே எங்க தங்கச்சியுடைய பேத்தி சொல்லிச்சு, தாத்தா நீங்க ஒரு வினோதமான விலங்கு மாதிரி இருக்கீங்க, காது இல்லாத ஒரு விலங்கு மாதிரி தாத்தா இருக்காங்க. அறிவு அப்ப வரல. அங்க போயிட்டு காரை நிறுத்திட்டு சட்டெல்லாம் கழட்டிட்டு இருந்த ருத்ராட்சத்தெல்லாம் எடுத்து போட்டு நல்லா திருநீர் அடிச்சுட்டு திருநீர் பூசிக்கிட்டு போனேன். அந்த கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரம்மா, வெள்ளை ஆடை, வெள்ளை திருநீர். ஏன்னா அங்க வந்திருந்த எல்லாரும் கரிய திருநீர், சைவத்துக்கு பிறகு தூவெண்ணீற்றன்னு பதிகம் படிப்பாங்க, பால்கொள் வெண்ணீற்றன்னு பதிகம் படிப்பாங்க. ஒருத்தர் நெற்றியில கூட வெள்ளை நீரே இல்லை, மனம் போல திருநீர் நெற்றியில் இருந்தது. உள்ளத்தால் தூயவர் ஒளிகின்ற திருநீற்றால் தூயவராக இருந்தாங்கன்னு திருத்தொண்டர் புராணம் பேசும். ஆனா இங்க உள்ளத்தால் எப்படி இருப்பார்களோ தெரியாது, ஏன்னா உள்ளத்தில் இருப்பதுதானே முகத்தில் தெரியும். ஆக கரிய திருநீரோடு ஒரு கூட்டம் போய்கொண்டு இந்த கிழவி மட்டும் வெள்ளையா திருநீர் வச்சிருந்தது. அதே எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பா இருந்தது. திருமணம் அந்த கிழவி கூப்பிட்டா, டே வாடா இங்க அப்படின்னா. பிச்சைக்காரி ஐயா கூட இருந்தீங்களா? ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. பிச்சைக்காரி டேங்கிறா. என்னதானே கூப்பிட்டா, விடுப்பா, இந்த வேதனாகி எப்படி வேணாலும் வந்து என்ன 4 அரை அறைவா கேட்டு வரேன்னு போனேன். அந்த பாட்டிக்கிட்ட போய் உட்கார்ந்தேன். அந்த கிழவி சொல்லிச்சு, நீ என்ன பெரிய சிவபக்தனாந்து. ஆமாங்க பாட்டின்னு. என்ன பெரிய சிவபக்தன்? ஒரு கவுன்சிலரை பார்க்க போட எப்படி போவ? அம்மா கொஞ்சம் பணிவா போவோம்மா. எம்எல்ஏவை பார்க்க குடிவீட்டு போவோம்மா. மினிஸ்டரை பார்க்க ஐயோ அடிமையாட்டம் போவோம்மா. ஏண்டா நீ எல்லாம் இத்தனை கழுத்து நிறைய ருத்ராட்சம் மாத்திட்டு நானும் பார்க்கறேன், மற்றவனாட்ட நீ போற, அறிவில்லை உனக்கு அப்படின்னு. ஐயோ என்ன என் கூட இந்த 2 இளைஞர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஐயா என்ன கிளவி, ஐயா ஏய் உங்க 2 பேர்கிட்ட பேச என் பிள்ளைகிட்ட பேசுறேன். அந்த வார்த்தை கொஞ்சம் ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் இதா உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டிமா சொல்லிச்சு, கண்ணு நீங்க உள்ள போய் வழிபட போறது திருமுறையில வரும், தேவராஜன் திருப்பெயராக உடையவர்னு அவருக்கு பேரு. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்ற திருப்பெயருடையவர், அண்டர் நாயகன், சராசர நாயகர், இந்த உலகங்களுக்கெல்லாம் தலைவர் இங்கே இருக்கின்ற சங்கமேஸ்வரர். அவரை பார்க்க போகும் பொழுது ஏதோ நீதான் பெரிய புடிங்கி மாதிரி இத்தனை ருத்ராட்சத்தை போட்டு நிமித்திக்கிட்டு போறேன்னு. அங்க கொடுமை என்னன்னா, ருத்ராட்சம் பழு தாங்க முடியாத இப்படின்னு நிமித்திக்கிட்டு போனேன். அந்த கிளவி சொன்னதும் ஐயோ இல்லை பாட்டி இப்படின்னு, வாய் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி புத்தி இருந்தா பொழைச்சிக்க, ஆனா ஒன்று தெரிஞ்சிக்க,
ஞானசம்பந்தரே திருநனால ஊர்ல இந்த தலத்துல வந்து பதிகம் பாடல. இந்த தலம் முழுக்க சிவலிங்க திருமேனியாக தெரிந்ததால் தூரமா நின்று பாடிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஆளு சங்கமேஸ்வரர். சொந்த பாட்டு பாடினவெல்லாம் கேட்டவர் இவரு, மற்றவன் பாட்டை கத்தி கத்தி பாடி பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணாதப்போ புத்தி இருந்தா பொழைச்சிக்கன்ட்டு நான் நேராக போனேன். கார் போய் இருந்த ருத்ராட்சத்தலம் கழட்டிட்டு ஒரு ஜபமாலை பிச்சைக்காரி சொன்னாலாம் இல்லை. ஐயோ, இந்த சாமி எப்படி வேணாலும் வந்து புத்தி சொல்லுவார். ஆசான் நான் இங்கே ஆடுரைய சொல்லியிருக்காங்க. அதனால் போயிட்டு இருந்த ருத்ராட்சத்தை ஒரு ஜபமாலை மட்டும் போட்டு வேட்டி கட்டிக்கிட்டு வந்தேன். கிளவி என்னை பார்த்தது, வரக்குள்ளே என்னை வந்து பாரு அப்படின்னு. சரிங்கம்மா அப்படின்ட்டு உள்ளே போனேன். அங்கே எல்லா அன்பரெல்லாம் தெரிஞ்சவங்களாம் நமச்சிவன் வந்து யாருக்கிட்டையும் நிற்கல, நேராக ஓடிட்டேன். ஒரே அழுக தேமல். அம்மா இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோமான்னு. வேதனாய்கிட்டையும் ஒன்றும் பாட முடியல. சங்கமேசிட்ட போனால் என்னைக்கு இல்லாத வழக்கமாக அங்கே மணி அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவரு ஐயா நல்லா பாடுவீங்களே, ஒரு வாழ்த்து பாடுங்க அப்படின்னாரா. பாட்டா? ஐயோ இல்லைங்கண்ணா, ஒன்றும் முடியலைங்கண்ணா அப்படின்ட்டு தேம்பி அழுதுட்டு அப்படியே கோயில் பிரகாரம் வந்தேன். அப்படியே இழந்த மரத்துக்கிட்ட இந்த தேவராஜன், இறைவன் இல்லை தேவராஜன் பேரில் அப்போ ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன்லாம் சொல்லி தருவான். வேட்டி கட்டினாதான் சிவன் ஆழ்வாரான்னு கேள்வி கேட்பான். அப்படி ஒரு ஆனால் அவன் குணம் நல்ல குணம். நிறைய நம்ம படிக்கல, மற்ற பசங்களாம் படிக்கணும்னு ஆசைப்பட்ட நல்ல பையன். அவன் இருக்கானா செத்து போயிட்டானா தெரியல. இப்போ அந்த பேரில் அங்கே யாரையும் என்னால் பார்க்க முடியல. அங்கே மரத்தடி அங்கே போனேன். நிறைய குழந்தைகள்லாம் இருந்தாங்க, கத்திக்கிட்டு கிடந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, கண்ணு அமைதியாக இருங்க கண்ணு, கோயில்னா அமைதியாக இருக்கணும். கடல் சீர்னா நின்று பார்ப்போம், ஒடியாந்துடும் இல்லையா. நீங்கள் கத்துனா உங்கள் மேலே எல்லாம் கோவப்படுவாங்க இல்லையா கண்ணுன்ட்டு நேராக வந்தேன். அப்படியே வந்துட்டு யாரோ வந்தாங்க, யாரும் கண்ணுக்கு தெரியல, ஒரே அழுக. நேராக வெளியே வந்தேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டேன். வெளியே வந்ததும் அந்த பாட்டி கூப்பிட்டுது, ஏய் வடா இங்க அப்படின்னு. போனேன். அம்மாண்ணே, நான் ஒரு பெரிய சொத்து வச்சிருக்கேன்டா, என்ன நீ வச்சுக்கிறியான்னு. எங்கள் ஊரில் எங்கள் முருகன் கோயிலில் மேட்டூரில் எங்கள் சொக்கனார் கோயில் வாசப்பில் ஒரு கிளவி இருந்தா. சாவரப்ப அவருடைய பேங்கில் 4 லட்ச ரூபா இருந்துச்சு. இந்த கிளவி பணம் இது பிச்சை எடுத்து நம்ம தள்ள கட்டி போன்ட்டு யோசித்தேன். அந்த கிளவி என்ன பண்ணிச்சு, ஒரு பெரிய துணி மூட்டை எங்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் உங்கள் ஊரில் போய் திறந்து பாருந்து, கார் தான் இருக்க சரி டிக்கியில தூக்கி போட்டு, அழுக்கு துணியாக இருந்தால் தூக்கி காவிரியில் போட்டுடலாம் அந்த மேட்டூர்லன்ட்டு வந்து காவிரி கரையில் நிறுத்தி அந்த பண்டலை பிரித்தா அதில் என்னென்ன நூல்கள் இருந்து தெரியுமா? சிவஞான போதம், சுபக்கம் பரபக்கம், 20 என்ன சித்தர் ஞான கோவை, ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம்னு கடப்பா சுவாமியுடைய நூல் என்ன. அப்புறம் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப், மதுரை ஆதீனம் 291 எழுதுனது. திரு விவிலியம், பெரிய பைபிள். அது மாதிரி பைபிள் வந்து எந்த கிறிஸ்தவனும் கொண்டு போய் பார்க்கல, ஆதி ஆகமத்திலிருந்து அவ்வளோ பெரிய புத்தகம். அப்புறம் திரு குரான் தமிழில். இன்னும் இந்த புத்தரின் உபதேசங்கள், மகாவீர தந்த மாண்புமிகு சமயம் அப்படின்னு ஒரு 16 புத்தகங்கள் இருந்தது அதில். இப்போ சொல்லுங்க சாமி, ஒரு பிச்சைக்காரியாக வந்து கூட இறைவன் உங்களை தெளிவுபடுத்துவார். ஏற்றுக்கொண்டால் நிறைய கிடைக்கும், எனக்கு கிடைத்தது போல என்று கூறி, ஏனெனில் அதற்கு பிறகு பல ஆண்டுகளாக பவானி அந்த ரோட்டில் போகிறப்பெல்லாம் கோயில் வாசல் நின்று பார்ப்பேன். அந்த அம்மா என் கண்ணிலேயே படலை. என்ன வேதனாகி என்னை தெளிவிப்பதற்காக அங்கே 1,00,000 பேர் அடியார் என்று வேடமிடலாம், ஆர்ப்பரிக்கலாம், ஆட்டம் செய்யலாம். அன்று வேதனாகி அடியேனுக்கு அருளின் வண்ணம் நோக்கி 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 இன்றும் அவரை தரிசிக்க மனம் ஏங்குகிறது. ஆனால் என்ன ஆகிய குரு ஒரு வார்த்தை உட்படுத்தி இணையாண்ட பராபரமே தாய்மானவ சுவாமிகள் கூறினார், எம்மையும் ஒரு வார்த்தை உட்படுத்தி நிமித்தி கொண்டு செல்லாதே என்ற ஒரு வார்த்தை அங்கே திருவருளால் எனக்கு என் குருநாதர்கள் அடுரையா கொடுத்த பணிவு தெளிவை தந்தது. பேச இயலவில்லை. அடுத்த பதிவிலே சந்திப்போம்.
நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.